வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். சட்டசபை 5ஆம் நாள் கூட்டம். பெண்கள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காட்டு பன்றிகளை சுட்டுக் கொல்ல தமிழக அரசு அனுமதி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி சட்டசபையில் அறிவிப்பு. விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியான வழக்கு. பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியைக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு. கலங்கரை விளக்கம் முதல் நீலங்கரை வரை சென்னையில் கடல் மேல் பாலம். சட்டசபையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல். காஞ்சிபுரத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு. பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர் மோதல். சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை கொள்ளை. போலீசார் தீவிர விசாரணை. திபெத்தில் தொடரும் நிலநடுக்கம். ஒரே இரவில் 6 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஈராக்கில் அமெரிக்க ராணுவம் இருப்பது சட்டவிரோதம். ஈரான் மத தலைவர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெயச்சந்திரன் பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பழம்பெரும் குரலால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் எனவும், பல்வேறு மொழிகளில் அவரது ஆத்மார்த்தமான பாடல்கள் வரும் தலைமுறையினரை இதயங்களை தொடும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது மறைவால் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாகவும், இந்த துயரமான நேரத்தில் தனது எண்ணங்கள் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் உள்ளதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை 5வது நாள் கூட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்தார். நடப்பாண்டின் முதல் தமிழக சட்டசபை தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்று சட்டசபை 5வது நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடுக்க இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்தார். ஏப்ரல் மாதத்தில் 2232 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கலங்கரை விளக்கம் முதல் நீலங்கரை வரை சென்னையில் கடல் மேல் பாலம் கட்டப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தகவல் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி எழுப்பிய கடல் மேல் பாலம் குறித்த கேள்விக்கு, சென்னை பகுதியில் உள்ள கடலில் பாலம் கட்ட முதற்கட்டமாக கலங்கரை விளக்கம் முதல் நீலங்கரை வரை 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் மேல் பாலம் கட்ட திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சருடன் கலந்து பேசி இதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறினார். இதனையடுத்து மற்றொரு உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு, தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களை எல்லாம் தொழில் முனைவோர்களுக்காக மாற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்று அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழாவை அமைச்சர்கள் ராஜேந்திரன், தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருடங்கையில் 10ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் தூக்கும் விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு பலூன் திருவிழாவை துவக்கி வைத்து பலூன்களில் அமைச்சர்கள் ஏறி பயணம் செய்து சோதித்து பார்த்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இதில் பிரேசில், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 8ற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 20ற்கும் மேற்பட்ட சூடான காற்று ராட்சச பலூன்கள் பறக்கவிடும் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பேபி மாஸ்டர், ஹைகோர்ட் சிட்டா, ஹெலி மாஸ்டர் போன்ற சிறப்பு வாய்ந்த 10ற்கும் மேற்பட்ட பலூன்கள் பறக்க விடப்பட்டன. முதல் முறையாக மாமல்லபுரத்தில் நடைபெறும் இந்த பலூன் திருவிழாவை காண வருகை புரியும் பொதுமக்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறியவர்களுக்கு இலவச அனுமதியும், பெரியவர்களுக்கு 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற இங்கிலாந்து, அதே போல் பிரான்ஸு, ஆஸ்திரேலியா, பிரேசில், பெல்ஜியம், ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து விமானிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பலூன்களை எல்லாம் இயக்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சர்வதேச அளவிலே நடைபெறுகிற பலூன் சாகச திருவிழாவாக இன்றைக்கு மாமல்லபுரம் அருகிலே இருக்கிற திருவிடந்தையிலே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும்
நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதுபோல நம்முடைய அரசு துறை செயலாளர், சுற்றுலாத்துறையினுடைய ஆணையர், மாவட்ட ஆட்சித்தலைவர், சப் கலெக்டர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று எல்லோரும் இந்த பகுதிக்கு வருகிறது இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கிய கர்நாடக துணை முதலமைச்சர் ஆர்.கே. சிவக்குமாருக்கு காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஐயாவாடி பிரித்யரங்கா தேவி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கும்பகோணத்தில் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கினார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் யோகநாதன், கும்பகோணம் மேயர் சரவணன், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தியாகராஜன், கும்பகோணம் முன்னாள் வட்ட தலைவர் ராமண்ணா, வரதராஜன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் காரில் ஏறி பிரித்யரங்கா தேவி கோவிலுக்கு சென்றார். கடலூரில் எஸ்கார்ட் கிரேன் வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த NLC தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்திய நிறுவனத்தில் உள்ள சுரங்கங்களில் இருந்து நிலக்கரி வெட்டி எடுக்கும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுரங்கம் 2 பகுதியில் இருந்து NLCக்கு சொந்தமான எஸ்கார்ட் கிரேன் வாகனம் ஒன்று சுரங்கம் 2ல் இருந்து நெய்வேலி டவுன்ஷிப் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் திடீரென சாலையில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த NLC நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் தங்கத்துறை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி 34 சவரன் தங்க நகைகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நைனாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராதா என்பவர் தனது கணவர் குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் ராதா மட்டும் தனியாக இருந்தபோது வீட்டின் கதவை உடைத்து முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 2 பேர் வீட்டின் உள்ளே நுழைந்தனர். கதவு உடையும் சத்தம் கேட்டு வந்த ராதா பார்த்தபோது மர்ம நபர்கள் அவரை தாக்கி நாற்காலியில் கை கால்களை கட்டி போட்டு கழுத்தில் அணிந்திருந்த 4 பவுன் தங்க செயினி மற்றும் பீரோவில் இருந்த 30 பவுன் என 34 பவுன் தங்க நகைகளை திருடி சென்றனர். இந்நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது ராதா மயக்கத்தில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு திருமயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராதாவிடம் விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தலைவாசல் அருகே செல்போன் கடையில் செல்போன் உதிரி பாகங்களை திருடி சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரங்கனூர் பேருந்து நிலையம் பகுதியில் பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் செல்போன் கடை வைத்துள்ளார். இவர் கடையை வழக்கம் போல் பூட்டிவிட்டு சென்ற நிலையில் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதாக அருகில் இருந்தவர்கள் ராஜ்குமாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் ராஜ்குமார் கடைக்கு வந்து பார்த்தபோது கடையின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த செல்போன் உதிரி பாகங்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து ராஜ்குமார் வீரங்கனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் வீரங்கனூர் போலீசார் மற்றும் ஆத்தூர் DSP சதீஷ்குமார் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்டான்கோரை கிராமத்தில் உள்ள சித்தி விநாயகர் ஆலய உபயதாரர் முன்விரோத காரணமாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி லால்குடி தன்னன்கோரை கிராமத்தில் வசித்து வரும் தேவராஜ் என்பவர் அதே கிராமத்தில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் உபயதாரராக உள்ளார். இந்நிலையில் தேவராஜன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றபோது பஞ்சக்கரை பகுதியில் தன்னன்கோரை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமாரும் மற்றொருவரும் சேர்ந்து தேவராஜிடம் தகராறு செய்ததுடன் அவரை கீழே தள்ளி அடித்து உதைத்தனர். மேலும் அறிவாளை காட்டி மிரட்டியுள்ளனர். தன்னை வீடியோவாக எடுத்து சித்தி விநாயகர் ஆலய உபதாயர் தேவராஜன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து உத்தமர் கோவில் மற்றும் சித்தி விநாயகர் ஆலய செயல் அலுவலர் புனிதா என்பவர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் வெற்றிவேலிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஸ்ரீரங்கம் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தண்டன்கோரை பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்தவர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது ராஜ்குமாருக்கும் தேவராஜிற்கும் முன்விரோதம் ஏற்பட்டதின் காரணமாக இந்த தாக்கல் சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
வாழைப்பாடியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு திட்ட முகாமில் 187 பயனாளிகளுக்கு 78.05 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குள்ளம்பட்டி கிராமத்தில் மக்கள் சந்திப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 187 பயனாளிகளுக்கு 78.05 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். முன்னதாக தோட்டக்கலை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். தொடர்ந்து 187 பயனாளிகளுக்கு 78.05 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 5 பயனாளிகளுக்கு நலவாரிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா, தோட்டக்கலை துணை இயக்குநர் மஞ்சுளா, சமூக பாதுகாப்பு திட்டம் தனி துணை ஆட்சியர் மயில் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி திடீரென வேறு ஒன்றியத்திற்கு மாற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய மேலேரிப்பாக்கம் ஊராட்சி நியாயவிலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குவதற்காக நியாயவிலைக் கடைக்கு முன் குவிந்தனர். இந்நிலையில் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் துவக்க வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி முன் அறிவிப்பின்றி வேறு ஒன்றியத்திற்கு மாற்றப்பட்டதால் 2 மணி நேரம் காத்திருந்தும் கடை திறக்காமல் இருந்ததால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தனர். இதனையடுத்து வருடந்தோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை என்றும் பலரும் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கவில்லை என நியாயவிலைக் கடை முன் அமர்ந்து கூச்சலிட்டனர். எங்களுக்கு இந்த கலெக்டர் வரேன்னு சொன்னாரு. ரேஷன் கடை தரத்துக்கு வரல. மணி 10 மணி மேல ஆயிடுது. ரேஷன் கடைக்காரமா வரல, ரேஷன் கடைக்காரன் வரல. 2 ஹவருக்கு மேல ஆகுது. நாங்க காத்து கிடக்குறோம். இங்க வெயில்ல இங்க எவ்வளவு வேலையை விட்டுட்டு நாங்க இங்க கிடக்குறோம். குழந்தைங்கெல்லாம் விட்டுட்டு அதோட மகளிருக்கு வருஷம் பொங்கல் தொகை கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்கல. எங்களுக்கு மகளிர் உரிமை அந்த பைசா போடுவாங்க, அதுவும் கொடுக்கல. அப்புறம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் போடுறேன், அதை வச்சு கும்பிடுங்கன்னா வாங்காதவங்க நாங்க எப்படி வச்சு சார் கும்பிடுறது? வாங்காதவங்க எப்படி கும்பிடுறது? வாங்குறவங்க கும்பிடுறாங்க, வாங்காதவங்க நாங்க என்ன ஆகுது? வாங்குறவங்க தான் இப்போ சரி பொங்கல் கும்பிடுறாங்க, மாசம் மாசம் பாருங்க. வாங்காதவங்க நாங்க எத்த வச்சு கும்பிடுவோம்? நாங்க கூலிக்கு பண்ணா தான் உண்டு. என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. எனக்கு அடிக்கடிக்கு தலைவலி வர, நான் வீட்டுல இருப்பேன். எனக்கு அந்த மாத்திரை வாங்குறது கூட காசு இல்ல, நான் கூட உட்காந்துக்கிறேன். எப்படி காசு சார் கொடுக்குது? அது கூட வரல சார். எங்களுக்கு நிறைய பேருக்கு வரல சார். ஒரு 60 பேருக்கு மேல 70 பேருக்கு மேல வரல சார் எங்களுக்கு. குடியாத்தத்தில் 49 நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சீருடைகள், பேரீச்சை பழங்கள், உலர்ந்த திராட்சை பழங்கள், ஆர்லிக்ஸ் போன்ற சத்தார் உணவுகள் கொண்ட ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சுமார் 49 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பொறியாளர் சம்பத், சுகாதார அலுவலர் பாலச்சந்தர், நகர்மன்ற உறுப்பினர் நவீன், சுகாதார ஆய்வாளர் அலி மற்றும் களப்பணி உதவியாளர் பிரபுதாஸ் மற்றும் தூய்மை பணி மேற்பார்வையாளர் பலர் கலந்து கொண்டனர். தண்டையார்பேட்டை மண்டல குழு கூட்டத்தில் 7,64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 61 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு கூட்டம் குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து தெரிவித்த நிலையில் அதற்கு மண்டல குழு தலைவரும் அதிகாரிகளும் பதிலளித்தனர். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் 7,64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 61 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கிய தீர்மானமாக சென்னை மாநகராட்சி மண்டலம் 1 முதல் 8 வரை சேகரிக்கப்படும் குப்பைகளை கொடுங்கையூர் குப்பை கொண்டு வளாகத்தில் கொட்டப்படுவதால் அங்கு கொட்டப்படும் குப்பைகளை சேகரித்து செல்ல புதிதாக 6 எக்ஸலேட்டர் வாங்குவதற்காக 3,92 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பார்த்தசாரதி நகரில் பழுதடைந்த அங்கன்வாடி மையம் 38 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்ப்பது, வியாசப்பாடி ராவிஸ் கோவில் கழிவறை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமச்சிவாயம், மண்டல சுகாதாரத்துறை அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆயங்குடியில் திமுக பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் திமுக பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதி மேலிட பொறுப்பாளர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் தொகுதி மேலிட பொறுப்பாளர் விஜயன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசுவாமி, காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற தலைவரும் நகர செயலாளரும் ஆகிய கணேசமூர்த்தி, கட்சி நிர்வாகிகள் பழஞ்சநல்லூர் பாஸ்கர், பூக்கடை செந்தில், பாலமணிகண்டன், நிஜார் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். வத்திராயிருப்பு இந்து மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்திராயிருப்பு பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி விழிப்புணர்வு நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்திராயிருப்பு இந்து மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இதில் வாகனத்தில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணிவது மற்றும் விதிமுறைகளை எவ்வாறு கடைபிடிப்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனையடுத்து சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து தேர்வுகள் வைக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைப்பாடியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு வடிவிலான ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழைப்பாடியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் பல்வேறு வடிவிலான ரோபோக்களை தயார் செய்து பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தி செய்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் பார்வை இழந்தோருக்கு உதவி செய்யும் வகையில் ரோபோக்களை வடிவமைத்து வருவதாகவும் பள்ளி மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இது எங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் கியாரா ரோபோட். இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டையும் விக்கிபீடியாவையும் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம கூகுள் கிட்ட கேட்குற மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இது வந்து ஆன்சர்ஸ் பண்ணும். பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டில் வயசானவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா பேச்சு துணைக்கு இந்த ரோபோட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. நாங்கள் அடுத்த வருஷம் இதை செய்ய போகிறோம். எங்கள் ஸ்கூல் வந்து இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு தந்திருக்கு. இதை நாங்கள் நிறையாவே செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்ப ஹை நாங்கள் செஞ்சதுலேயே. போன தடவை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வருஷம் செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்க எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த வருஷம் செய்கிறதா இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸு செய்கிறதுனால அவர்களுடைய படிப்பு திறனும் வந்து அதிகமாகிறத எங்களால் கண்கூட பார்க்க முடியுது. இதற்காக எங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தொடக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு அவங்க பல கேள்விகள் எழுப்பினாலும் இந்த கண்காட்சியை அவங்க பார்த்ததுக்கப்புறம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மேலே தங்களுடைய குழந்தைகள் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எங்களுடைய குழந்தைகளும் சிறந்த குழந்தைகளாக ஃபியூச்சரில் உருவாவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்திருக்குது. இந்த ரோபோட் எக்ஸிபிஷன் வந்து இந்த சேலம் மாவட்டத்தில் நம்முடைய சென்ட் மைக்கேல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம முதலாக நம்ம நடத்துறது எங்களுடைய ஒரு பெருமையாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனம்பாக்கம் அரசு பள்ளியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் ஆனம்பாக்கம் கிராமத்தில் பழமையான அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் பிரேமகுமாரி தலைமையில் பொங்கல் விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர்கள் மாணவிகளுடன் ஒன்றாக இணைந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டனர். பின்னர் அங்கு கூடியிருந்த அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் கைகளை குலுக்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறு தானியங்களால் தயாரிக்கப்பட்ட அறுசுவை உணவுகள் பரிமாறப்பட்டது. வால்பாறையில் காவல்துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் காவல்துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்த்குமார் தலைமை தாங்கினார். இதில் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம், உயிர்கவசம், வாகனத்தில் அலைபேசி விபத்தாகும், நீயே யோசி, போதையில் பயணம் பாதையில் மரணம், வேகம் சோகத்தை தரும், நிதானம் நிம்மதியை தரும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். தொடர்ந்து நகரின் முக்கிய வீதியின் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் காவல்துறையினருடன் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் காவல் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பயின்றவர்களுக்கு காவல் நிலையத்தை பார்வையிடும் பயிற்சி அளிக்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் கொல்லியகுளம் காவல் பயிற்சி பள்ளியில் பெண் பயிற்சியாளர்கள் 276 பேர் 6 மாத கால அடிப்படையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் தினந்தோறும் பராமரிக்கப்படும் பதிவேடுகள், பொதுமக்களிடம் அணுகுமுறை போன்ற பயிற்சிகள் பெண் பயிற்சியாளர்களுக்கு அளிக்கப்பட்டது. மேலும் காவல் நிலையம் குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியை பயிற்சி பள்ளியின் ஆய்வாளர், பாலின் உதவி ஆய்வாளர்கள் வேல்முருகன், ஹரிஹரசுதன், கார்த்திக், தமிழ்செல்வி, சீதாபதி மற்றும் பயிற்சி காவலர்கள் உடனிருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் வைகுண்ட ஏகாதசியொட்டி நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை ஒரு சிறிய தொகுப்புகளாக காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் பிரகாரம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை 3:30 மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்க அரங்கநாதர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 5:15 மணியளவில் தனூர் லக்னத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்களை அணிந்து திரு சுற்றுச்சவரில் உள்ள தங்க மரத்தை சுற்றி வந்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக கடந்து வந்தார். சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் இன்று காலை 4:12 மணியளவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சன்னதியில் இருந்து ருக்மணி, சத்யபாமா தாயார்கள் சமேதர வைரமுடி கிரீடம் அணிந்து அருள் பாலித்த ராஜகோபால சுவாமி கோவிலில் பல்வேறு சன்னதிகள் வழியாக வந்து நந்தவனம் அருகில் அமைந்துள்ள சொர்க்கவாசல் கதவு திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு எனும் பரமபத வாசல் திறப்பு விழா அதிகாலை 5 மணிக்கு நடைபெற்றது. அப்போது பரமபத வாசல் வழியே கருட வாகனத்தில் எழுந்தருளி முந்தங்கி அலங்காரத்தில் வெளியே வந்து கோவில் பிரகாரத்தில் வலம் வந்து பின்னர் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை திருமஞ்சனம், சுப்பிரபாதம், திருப்பாவை மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 5 மணியளவில் சொர்க்க வாசலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. அதன் பின்பு ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள நம்பெருமாள் திருக்கோவிலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திருவதிகையில் உள்ள ஸ்ரீ சரநாராயண பெருமாள் கோவிலில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமி திருப்பதி மலைய சுவாமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக ஸ்ரீசர நாராயண பெருமாளுக்கு விஸ்வரூப தரிசனமும், அதனைத் தொடர்ந்து கோபூஜையுடன் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், மஞ்சள் பொடி, வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்னும் முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவையொட்டி இன்று அதிகாலை 5:15 மணிக்கு மேல் 6:15 மணிக்குள் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தனது தீவட்டி பரிவாரங்களுடன் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி கோவிலில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோவிந்தா எனும் கோஷம் முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று காலை 7:05 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. முன்னதாக அதிகாலை 3:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பெரிய பெருமாள், ஆண்டாள், ரெங்கமன்னார் வேத விண்ணப்பமாகி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காலை 7:05 மணிக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே ஆண்டாள், ரெங்கமன்னார் எழுந்தருளி ஆழ்வார்கள் எதிர்கொண்டு வரவேற்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு உண்ணாமலையம்மன், அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5:40 மணியளவில் கோவிலில் அமைந்துள்ள வைகுண்ட வாயில் திறக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகுண்ட வாயில் வழியாக நுழைந்து அண்ணாமலையார் மற்றும் வேணுகோபால சுவாமிகளை தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபதல் வாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் திருப்பள்ளி எழுச்சியை தொடர்ந்து பரமபதல் வாசல் வழியை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஸ்ரீ நல நாராயணன் பெருமாள் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். திபெத்தில் ஒரே இரவில் 6 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக திபெத் உள்ளது. இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் திபெத் அமைந்துள்ளது. திபெத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் ஷிகாட்கே நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 120க்கும் மேற்பட்ட உயிரிழந்தனர். இந்நிலையில் திபெத்தில் ஒரே இரவில் 6 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இரவு 12 மணி முதல் காலை 5 மணிக்குள் 6 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் 4.4 நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது. இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 7,285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 58,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 63,576 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 325 புள்ளிகள் குறைந்து 77,295 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 132 புள்ளிகள் குறைந்து 23,394 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். சட்டசபை 5ஆம் நாள் கூட்டம். பெண்கள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காட்டு பன்றிகளை சுட்டுக் கொல்ல தமிழக அரசு அனுமதி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி சட்டசபையில் அறிவிப்பு. விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியான வழக்கு. பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு. கலங்கரை விளக்கம் முதல் நீலங்கரை வரை சென்னையில் கடல் மேல் பாலம். சட்டசபையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல். காஞ்சிபுரத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு. பிரபந்தம் பாடுவதில் வடக்கலை தென்கலை பிரிவினர் மோதல். சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை கொள்ளை. போலீசார் தீவிர விசாரணை. திபெத்தில் தொடரும் நிலநடுக்கம். ஒரே இரவில் 6 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஈராக்கில் அமெரிக்க ராணுவம் இருப்பது சட்டவிரோதம். ஈரான் மத தலைவர் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.